உங்களுக்கு நிலைமை புரியாது, உண்மை புரியாது. ஏற்கனவே எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை கூட்டிகிட்டு பல முறை சபரிமலை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் நியாயம்னா விஜய் செய்கிறது நியாயம்தான். அவர் வந்து பிறப்பால் வேணா அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மத சார்பற்ற இந்துவாக இருந்தாலும் ஓகே, கிறிஸ்தவராக இருந்தாலும் ஓகே, இஸ்லாமியர் இருந்தாலும் ஓகேன்னு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. தேர்தலுக்கு முன்றைய காலத்திலேயே அவர் எம்ஜிஆர் தன்னுடைய வழிகாட்டியாக தான் எடுத்துக்கிட்டார். ஜனநாயகம் படத்தை பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து சவுக்கு எடுத்து எம்ஜிஆர் பாட்டை போட்டு தான், ஏண்டா உங்களை வந்து சேவை செய்ய வந்தீங்கன்னா துட்டு அடிக்க வந்தீங்களா, அவ்வளோ விஷயங்களும் சவுக்கு வச்சு அடிக்கிறார். இப்போதைக்கு அவர் எம்ஜிஆர் ரசிகளை தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய். மக்களுடைய பிரதிபலிப்பை சொல்ல தவறிவிட்டது ஊடகங்கள். டிவி, யூடியூப் எவனும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கலை. நான் ஏன் போய் அவங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் சொல்றாருங்க அவரு. இதான் உண்மை. 2028 30 31 விஜய் தன்னுடைய கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அரசியல் அறிவை அதிகப்படுத்திக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். யாருடைய வாக்கு வங்கியை அதிகமாக கவர்ந்து இழுப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு வலுவான ஓட்டுகளே மைனாரிட்டி ஓட்ஸ் தான். மைனாரிட்டி, அந்த மைனாரிட்டி ஓட்டை 100% எடுத்துருவாரு விஜய். சரி. கிறிஸ்தவ ஓட்டுகளும் அவருக்கு தான், இஸ்லாமிய ஓட்டுகளும் அவரு தான். ரெண்டாவது, அவர் திமுகவை தீய சக்தின்னு சொல்லி திமுகவுக்கு வர வேண்டிய பெரும்பாலான ஓட்டுகளை அவர் கவலையரம் பண்ணிடுவார். அதனால் விஜயுடைய வரவு திமுகவுக்கு தான் 80% நட்டமாக இருக்கும், பாதிப்பாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. விஜய் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்றத மக்கள் ஏற்பார்களா? விஜய் சொல்றதை ஏற்பார்களா? கண்டிப்பாக ஏற்பாங்க. ஏற்றதனுடைய விளைவு தான் அவருக்கு இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஓட்டு பதிவு. நீங்க ஓட்டு பதிவு என்பது 85% ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த ஒப்பீடல் சொல்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட. இதையெல்லாம் தாண்டி குறிப்பா தாவேகா தலைவர் விஜய்க்கு வாக்கு இளைஞர்கள் அதிகமா போடுறதா சொல்றாங்களா? அது உண்மையா? ஆமாம், இளைஞர்கள் புதியவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் மூத்த வாக்காளர்கள்ட்ட எப்படின்னா, திமுக ஆட்சி போதுங்க, சும்மா சனாதனம் அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய எதிர்ப்பு ஓட்டு. அதே மாதிரி எந்த விதத்திலையும் திமுக மக்களுக்கு நன்மை செய்யவே இல்லை. அதாவது சும்மா விளம்பரத்திலே 3000 போட்டேன் 5000 போட்டேன்னு உருட்டிலே வேலை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவன் உருப்படியாக என்ன திட்டம் செஞ்சாங்க? அப்படி திமுக எதுவுமே செய்யலைன்றது உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த வாக்குத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு தானே போகணும். அவர் தானே பிரதான எதிர்கட்சி. ஆமாம், நிச்சயமாக விஜய் வந்து 2வது இடத்துக்கு வருவார், எடப்பாடி முதல் இடத்துக்கு வருவார். ஓ, இப்போ 2வது இடம் விஜய் தான். ஆமாம். இப்போ தேர்தலாம் முடிந்த பிறகு விஜய் கோவில் போயிருக்கார், திருச்செந்தூர் கோவிலுக்கு. இவர் ஜோசப் விஜய் திருச்செந்தூர் கோவில், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நிலைமை புரியாது, உண்மை புரியாது. ஏற்கனவே எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை கூட்டிகிட்டு பல முறை சபரிமலை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. சரி சரி. அது மட்டும் இல்லை, என் பையன் வந்து எந்தவித மதமும் சாராதவன் சொல்லி அப்போவே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறார். சொல்லியிருக்காரு, வாயளவில் சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி அவரும் தேர்தலின் போது சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ப்ரே பண்ணார். ஆமாம், அதில் எந்த இதுவும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் விஜய் இவ்வளோ தூரம் குற்றம் சாட்டுறீங்கல்ல, இப்போ திமுக காரங்க நாங்கள் லுங்கி கட்டாத முஸ்லீம்னு கருணாநிதியே சொன்னார். ஒவ்வொரு ரமலத்துக்கும் போய் நோம்பு கஞ்சிலாம் குடித்தாங்க. ஆனால் இந்துக்கள் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இந்து எருப்பத்தானே அவங்க சனாதனம்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்த்து தெரிவிக்கிறார் இல்லையா? அப்போ அது மட்டும் நியாயம்னா விஜய் செய்கிறது நியாயம்தான். அவர் வந்து பிறப்பால் வேணா அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து மத சார்பற்ற இந்துவாக இருந்தாலும் ஓகே, கிறிஸ்தவராக இருந்தாலும் ஓகே, இஸ்லாமியர் இருந்தாலும் ஓகேன்னு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. இப்போ விஜயுடைய அரசியல் அப்படின்னு நம்ம தள்ளி வச்சிருவோம்யா. விஜய் திரைத்துறையை சார்ந்தவர், நீங்களும் திரைத்துறையை சார்ந்தவர்கள். நான் உங்களை கேட்குற, விஜயுடைய வாழ்வியல் முறையாக இருப்பது இந்து வாழ்வியல் முறையா கிறிஸ்தவ வாழ்வு முறையா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதாவது அது இப்போ
புரட்சியில் எம்ஜிஆர் எடுத்துங்க, அவர் வந்து இந்துவாக தான் பிறந்தார், இந்துவாக வாழ்ந்தார், மூகாம்பியை தெய்வமாக கொண்டாடினார். ஆமா. ஆனால் படங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியார் நடிச்சிருக்காரு, கிறிஸ்தவர் நடிச்சிருக்காரு. சிவாஜி கணேசன் அப்படித்தான். அதனால் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம சினிமாவில். ஆமாம், வாழ்வியல்ல வாழ்வியலில் அவங்க வந்து எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா மதத்தையும் ஒரே சமநிலையில் வச்சு பார்க்குறவங்க தான். இப்போ திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து பொன்மன செம்மல் அப்படின்றோம், நம்ம மக்கள் திலகம் அப்படின்றோம், ஏழைகளின் இதய தெய்வம் அப்படின்னு வந்து எம்ஜிஆர் நம்ம போற்றி புகழ்றோம். திரு எம்ஜிஆருடைய பாணியை வந்து விஜய் கடைப்பிடிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதன் மூலியமாக? இல்லை, அவர் ஏற்கனவே அவர் வந்து இப்போ தேர்தலுக்கு முன்றைய காலத்திலேயே அவர் எம்ஜிஆர் தன்னுடைய வழிகாட்டியாக தான் எடுத்துக்கிட்டார். ஜனநாயகம் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து சவுக்கு எடுத்து எம்ஜிஆர் பாட்டை போட்டு தான், ஏண்டா உங்களை வந்து சேவை செய்ய வந்தீங்கன்னா துட்டு அடிக்க வந்தீங்களா, அவ்வளோ விஷயங்களும் சவுக்கு வச்சு அடிக்கிறார். ஸோ அவர் வந்து எம்ஜிஆருடைய ஃபாலோவராக ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காரு. வேட்டைக்காரன்னு படத்துக்கும் பேர் வச்சிருக்காரு. இன்னொரு தரப்பு அந்த சாட்டை வந்து எம்ஜிஆர் கையில் இருக்கலாம், ஏன்னா அவர் எம்ஜிஆர், இவர் கையில இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ எம்ஜிஆர் கிட்ட இருந்த சாட்டே அவர் வாங்கியிருக்கலாம், எம்ஜிஆரும் கொடுத்துருக்கலாம். இப்போ இவர் வந்து துப்பாக்கியை சிவாஜி கொடுத்தாருல்ல விஜய், அதே மாதிரி அவர் சட்டையை துப்பாக்கியை கொடுக்கலாம். அது உயரம் இல்லையா? எம்ஜிஆர்ன்றது ஒரு இமயம். இல்லை, அவர் இல்லாத பட்சத்தில் அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாஜாப்படுத்தணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவர் எம்ஜிஆரை வைத்து பேசலாம். அதுக்கான நடவடிக்கைகளும் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து நான் இன்னொன்று கேட்குறேன், மனச்சான்றோட நேர்மையாக நம்ம பேசுவோம், எம்ஜிஆர் இடத்துல விஜயை வச்சு பார்க்க முடியுமாயா? ஏங்க எம்ஜிஆர் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. எம்ஜிஆர் இடத்துல நம்ம வச்சு பார்க்கல, அவர் இல்லாத சூழ்நிலையில மக்கள் என்ன செய்வாங்க, அவருடைய ஃபாலோயராக ஒருத்தர், சரி எடப்பாடியை சிலவங்க பிடிக்காதவங்க விஜயை ஃபாலோ பண்ணலாம். எம்ஜிஆருடைய முழுமையான ஃபாலோயராக எடப்பாடி இல்லாமல் இருக்கலாம். அவர் எம்ஜிஆரா ஜெயலலிதாவுன்னா ஜெயலலிதாவுடைய ஆளு தான் எடப்பாடி, அப்படி சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் தானே, அப்படிலாம் பார்க்கணும். ஏங்க அப்படி பார்க்க வேணா, எம்ஜிஆர் இருந்த இயக்கம் தான் திமுக, அதுக்காக அப்படி சொல்லி இப்போ அண்ணா திமுக இருந்து எத்தனை பேர் பன்னீர்செல்வம் உட்பட துரோகிகள் மாறி போயிட்டாங்க. ஓகே, அதனால் அது வந்து பேச முடியாது. இப்போதைக்கு அவர் எம்ஜிஆர் அரசியலில் தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய். இப்போ தைரியமாக சூழ்நி மனிதன் தானா அப்படி எம்ஜிஆர் வந்து குடியிருந்த ஒரு பாடல் ஒன்று பாடுறாரு ஒளிவிளக்கு படத்தில். அதில் வந்து மதுவை வந்து தொடவே கூடாது, மது ஒரு இழுக்கு அப்படின்றத அந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டிருப்பார் எம்ஜிஆர். நீலாம் மனுஷனா மது குடிச்சிட்டு ஆடுறீன்னு. அப்படி இருந்த எம்ஜிஆர் சினிமாவில் பார்த்து கொண்டாடியவர்கள் மதுவையே கொண்டு வந்து அண்டால ஊத்து அடிக்க அப்படின்னு பாடின விஜயை வந்து பொருத்தி பார்ப்பாங்களா, அப்படி ஃபாலோ பண்ணா கூட அவங்க ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறேன். ஏங்க அந்த கால சூழ்நிலை வேற சார். அப்போ வந்து டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, இவ்வளவு தொடர்பு சாதனங்கள் கிடையாது. இப்ப அப்படி இல்லை. கருத்தை கேட்குறேன், கருத்துனாலும் போய் ஏங்க எம்ஜிஆரே ஒரு தடவை மதுவிலக்கால பாதிக்கப்பட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? அதாவது குடிச்சா 6 மாதம் ஜெயிலினாரு. அப்போ எம்ஜிஆர் தோத்தாரு. ஸோ அவருக்கே அடி விழுந்தது. ஏன்னா இது வந்து ஒரு நேஷனல் ஹேபிட் ஆகிப்போச்சு. செத்தாலும் குடிக்கிறான், இருந்தாலும் குடிக்கிறான், நல்லதும் குடிக்கிறான், கெட்டதும் குடிக்கிறான், சோகத்தும் குடிக்கிறான், சந்தோஷம் குடிக்கிறான், அப்படி ஒரு ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை குடிக்காதுன்னா ஒரு 5-6 தலைமுறைகளாக குடிச்சு விட்டு இப்போ குடிக்காதுன்னா அவன் பக்கத்து மேலே போய் குடிப்பான், பாண்டிச்சேரி போவான், இந்த வருமானம் பூரா பாண்டிச்சேரி போவோம். இப்போ நான் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டே குடியில் வர்ற வருமானம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஊழலே 10 ரூபா ஊழல்னு திமுகவுக்கு தான் பெரிய அடியானால வந்துச்சு. அதனால் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிதான் காப்பாற்றினார் ஸ்டாலின். சரி சரி. ஸோ அதனால் அதெல்லாம் திமுக பண்ணட்டும், விஜய் வந்து அப்படி பொருத்தி பார்ப்பாங்களான்ற மக்கள், அதுதான் கேட்டேன். வேற இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. மது அது சினிமாவில் அவர் என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். சினிமாங்கிறது ஒரு நிழல் இல்லை. அந்த சினிமாவில் கூட தர்மத்தை வந்து ஏங்க சினிமாவில் தர்மத்தை கடைப்பிடிச்ச ஒரே ஒருத்தர் எம்ஜிஆர் தான். தர்மத்தை ஏன் சிவாஜி கணேசன் குடிக்கலையா? குடிச்சிருக்கு, இரவினில் ஆட்டம் பகலில் போட்டு ரொம்ப அழகா. அந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு தனி, அவரை விட்டுருங்க, அவர் சோலோ. சோலோ. ஆமாம், அவர் ஒரு விதிவிலக்கு. அவரை நம்ம எல்லாத்துக்கும் விட்டுறக்கூடாது.
இவருக்கு இழுத்துட்டு வராருன்ற விஜய் வலுக்கட்டாயமா அந்த ஏங்க சாட்டையெல்லாம் புடுங்குறாரு. இல்ல அதுக்காக. எம்ஜிஆருடைய சில கொள்கைகளை அவர் ம். அடாப்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே. சரி. சிலவற்றை. ஆமா சிலது. இப்ப இந்த திருச்செந்தூர் போய் இந்த யாகம் பூஜை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமாயா? எதனால? ஆமா அவர் வந்து சம்ஹார சத்ரு சம்ஹார சத்ரு யாகம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எதிரிகளை வதைப்பது, அழிப்பது, அதான் யாகத்தோட நோக்கம். ஏன்னா சூரசம்ஹாரம் நடந்த இடம் திருச்செந்தூர்ல. ம். சூரனை எப்படி சம்ஹாரம் பண்ணாரோ அதே மாதிரி இவர் போய் அங்கே போய் இந்த மாதிரி என்னுடைய சத்துருக்களை நீ வதை பண்ணு, சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி யாகம் பெருமான் கிட்ட யாகம் வளர்த்து யாகம் பண்ணியிருக்காரு. அவங்க வெள்ளி செங்கோல் கொடுத்துருக்காங்க. ம். அதுவும் இல்லாமல் முருகன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊரும் திருச்செந்தூர் தான். ஓ, தெய்வானிய மணந்த இடம். ஆமாம், அது வள்ளி கோயிலெலாம் எல்லாம் இருக்குது. அதுக்காகவும் போயிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல. இப்போ விஜய்க்கு இந்த மாதிரியான ஆலோசனை கொடுக்கறதுலாம் யாரியா? இது மாதிரி நீங்க யாகம்லாம் வழங்க, நம்ம வந்து வெற்றி பெற்றலாம்னு சொல்ற இந்த அதுதான் தகவல் இருக்கா? இல்லை, அவர் வந்து சுயம் பிரகாசம். அவருக்கு யாருமே ஆலோசனை சொல்ல தேவையில்லை. அப்பா ஆலோசனை எடுக்கலை, அம்மா ஆலோசனை எடுக்கலை, பொண்டாட்டி ஆலோசனை எடுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு மற்ற ஆலோசனை ஏன் கேட்பாரு? திடீர்னு ஒரு 10 மணிக்கு யோசனை பண்ணியிருக்கோம், எப்பா நாளைக்கு திருச்செந்தூர் போகிறோம்ப்பா சொல்லியிருக்கலாம். புஷ்டி ஆனந்தெலாம் விஜய்க்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு பக்குவம் உள்ளவர் இல்லை, அனுபவம் உள்ளவர் இல்லை. ஆனால் இத்தின்னு வந்துடுறாரு. ஆமாம், அதே கஷ்டம். அவரே சொல்கிறார், இட்டுன்னு வரதுக்குள்ளே போதும் ஐடியா அப்படின்னு சொல்கிறாருல்ல. அவர் விஜய் என்ன சொன்னாலும் பொம்பு மாடு மாதிரி தலையாற்றுவர், அவ்வளோதான். அங்கே இருக்கிறவங்க யாரும் அவருக்கு பெரிய ஆலோசனைகள் சொல்கிறதுக்கான தகுதி உள்ளவங்களும் இல்லை, அதை கேட்குற சூழ்நிலையில் விஜயும் இல்லை. சமூக வலைத்தளங்கள்லையா இந்த முகநூல், ட்விட்டர் மாதிரியான வலைத்தளங்கள் என்ன எழுதுறாங்கன்னா, விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான யோசனை எல்லாம் கொடுக்கறது திரிஷா அப்படின்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய் தான். ஒரு விஷயம், விஜய் ஏன் தெரியுமா பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்? மக்களுடைய பிரதிபலிப்பை சொல்ல தவறிவிட்டது ஊடகங்கள். டிவி, யூடியூப் எவனும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கலை. நான் ஏன் போய் அவங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் சொல்கிறாருங்க. அவர் தான் உண்மை. அப்படி யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? அவர் தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட சொல்லியிருக்காரு, கட்சிக்காரங்க வெளியே சொல்லியிருக்காங்க. ஏன் எங்கள் தலைவர் வந்து வெளியே ஊடகங்களில் பேசலைன்னா, ஊடகங்கள் எங்கேயா உண்மை சொல்லுதையா? காசை வாங்கிட்டு பேசுகிறாங்கய்யா. காலையில் 8 மணிக்கு விஜய் வந்து வீட்டில் கிளம்பி மதியம் 4 மணிக்கு பேசுகிற வரைக்கும் நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு 4 முன்னணி தொலைக்காட்சி வீட்டு வாசல்லே இருந்து விசுவாசமாக இருக்காங்க விஜய்க்கு. ஏங்க அது வந்து விசுவாசம் அல்ல, விசுவாசம் அல்ல. இப்படி ஊடக விஜயை போட்டா, விஜய் செய்திகளை வெளியிட்டா வியூஸ் அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணம் தானே தவிர மற்றபடி அது ஒரு சுயநலம். இவங்க உண்மையை சொல்கிறாங்களா? திமுக சேர அழிச்சாட்டிங்களை ஏதாவது சொல்கிறாங்களா? ஏங்க தேர்தலுக்கு முந்தின நாள் வந்து 5000 ரூபா எல்லாரும் கணக்கிலையும் போட்டாங்கன்னு சன் டிவியில் சொன்னாங்க. அதை எங்கேயாவது பிரபலப்படுத்துனாங்களா? ஏன் நோ நீடு அப்படின்னு சொன்னார். தேவையில்லை, நான் வந்து ரிவ்யூ கொடுக்க விரும்பலை, நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டு போனார் அஜித். உடனே மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லி சன் டிவியில் பெருசாக போட்டாங்க. அதை எல்லா ஊடகங்களும் டிவிக்கள் யூடியூப்பில் போட்டாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. ரொம்ப நியாயமாக கேட்குறேன். ஊடகம் என்ன நடந்திருக்கோ அதை சொல்லலை அப்படின்னே வச்சுப்போம். நீங்களே ஊடகத்தில் வந்து நம்ம பேசுகிறோம், அதை அப்படியே பதிவு பண்ணி நம்ம போடுறோம். நம்ம 1க்கு 2 கட் பண்ணிலாம் போட போகிறது இல்லை. இல்லை அது உண்டு, அது உண்டு. இப்போ நான் சொல்லலாம் தமிழில் வைக்கிறீங்க. ஏன்னா அது வந்து பார்வையாளரை உள்ள இழுக்கிறதுக்காக உள்ள தந்திரம். அதை நான் வந்து உங்கள் உரிமையை நான் வந்து நீங்க பேசுனதை நம்ம கட் பண்ணி திருச்சி போட போறது கிடையாதுயா. இல்ல விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு நீங்க உங்களை நாட்டுல ஆலோசனை சொல்லலாம் இல்லையா? உங்க கருத்தை சொல்லுங்க தலைவா, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படியே நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு. இல்ல அப்படி பார்க்கணும். இல்ல 4வது தூணு, 5வது தூணு, 6வது தூணு அதெல்லாம் விட்டுருங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வரைக்கும் எத்தனை தடவை பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு? கோட்டையில் சந்திச்சிருக்காரா? முதல்ல 2 சந்திச்சாரு, அதோட சரி. ஜெயலலிதா எத்தனை தடவை சந்திச்சாரு? இல்ல அதே மாதிரி தான் விஜய். அவங்கெல்லாம் எல்லாமே நிறைய ஏர்போர்ட்ல அண்ணா அறிவாலயம் வாசல்ல முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திச்சது நீங்க போனீங்கன்னா 1 மாதம் முன்னாடி சந்திச்சது கூட அதெல்லாம் போதும் எப்படியும் பாரு, அவ்வளவுதானே. வேற என்ன விளாவரியா சொல்லியிருக்காரு அப்படியும் பாரு, இல்லை இப்படியும் பாரு. ஆமாவா இல்லையா? ஒரு கேட்ட கேள்விக்கு ஏதாவது தெளிவா பதில் சொல்லியிருக்காரா? சொல்லலை அப்படின்றீங்க. சரியா, நிறைவான கேள்வி, நம்ம இதோட முடிச்சிருவோம். விஜய் 2026 மே 4க்கு பிறகு என்னவாக இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு, கண்டிப்பா நடிப்பார். இதை நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஆமா. ஒரே நேரத்துல 2 குதிரையில ஓட முடியுமா? ஓடலாம். ஏன் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்காரு, நடிக்கலையா? முதல்வர் அமைச்சர்கள் நடிக்கக்கூடாது, சம்பளம் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில் அமைச்சர்களும் முதலமைச்சரும் நடிக்கக்கூடாது. சரி. ஏன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிகிட்டே இருந்தார். பெர்மிஷன் கேட்டு பிரதமர்கிட்ட கடிதமும் போட்டார். மொராஜி பாய் சொல்லிட்டார், ஒழுங்காக நடிக்கிறதா இருந்தால் ஓடி போயிரு, சிஎம்மாக இருந்து நடிக்க விடனார். அதோடு அந்த ஆசையை மூடிட்டார் எம்ஜிஆர். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார், இல்லை இயற்கை தலைவர் வேற ஒருத்தர் கொடுத்துருவார், ஆனால் நடிப்பார். ஏன்னா ஜனநாயகன் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாது. எழுதி வச்சுங்க, ஜனநாயகன் லாபம் இல்லை. அதனால என்ன நீங்களே எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, படம் ஓடாது, எழுதி வச்சுங்க. நான் உண்மையை தானே சொல்லுவேன். அதை எப்படி சொல்றீங்க? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி? இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தோம், நிகழ்ச்சி ஏங்க காழ்ப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. படம் ஓடாது, எழுதி வச்சுங்க. அதை எதனால படம் அந்த படம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதுதான் நீங்களே பார்த்தவங்களே சொல்கிறாங்க. பார்த்தவங்களே அப்படி சொல்றாங்க. நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களுக்கும் தெரியும். இது ஜனநாயகன் வீடியோவில் வெளியே வந்ததை பற்றி இது வரைக்கும் விஜய் கருத்து சொல்லாத கூட இதான் காரணம். அதனால் அவர் படம் இன்னொரு படம் நான் நடிக்க போகிறேன் தயாரிப்பாளருக்குன்னு சொல்லிட்டாரு. அது அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தொடர்ந்து அவர் நடிப்பார். ஏன்னா இந்த ஆட்சி எத்தனை வருஷம், 2 வருஷமா 3 வருஷமா இல்லை 5 வருஷமானு தெரியாது. 2028லையோ 30லையோ 31லையோ விஜய் தன்னுடைய கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அரசியல் அறிவியை அதிகப்படுத்திக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த 42 பேர் கரூரில் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அந்த பழி பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள விஜய் இந்த யாகம் பண்ணுறாருன்றாங்களா, அது உண்மையா? அதெல்லாம் ஏங்க, யார் பாவம் செய்யாதவன், யார் தவறு செய்யாதவன்? எல்லாரும் தப்பு செய்யறவன் தான். எல்லாரும் கோயிலுக்கு போறவன் எல்லாரும் தப்பு பண்றோம், பாவம் பண்றோம். இதுல சொல்றேன், இந்த 42 பேரை வந்து மாசா ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லையா? இல்ல அது அவர் அவரே விஜயே சொல்லிட்டாரு, அதுக்கு நான் காரணம் அல்ல. ஓப்பனா சொல்லிட்டாரு, பொதுக்கூட்டத்திலே சொல்லிட்டாரியா? ஆமா. இல்ல ஒருவேளை அந்த ஆன்மாக்கள்லாம் தங்களை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது எனக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சத்ரு சம்ஹாரம் பண்ணணும். ஏன் துர்கா ஸ்டாலின் அம்மா பண்ணலையா? அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் யாகம் பண்றாங்க. கொடைக்கானல போய் யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு யாகம் பண்றாங்க. ஆமா ஆமா. அதனால நீங்க உண்மையாவே நீங்க இத்தனை வருஷத்துல இந்த யாகம்லாம் பலிக்குமாயா? நடந்தா பண்ணா ஏவி விட்டா மனசாட்சிக்கு விரோதமா நடக்கலைன்னா எதுவும் நமக்கு நடக்காது. இப்போ நம்ம உண்மையை சொல்லணும்னு வச்சுங்க, எந்த யாகமும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. கோயிலுக்கு போனோமா, ஹலோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு போயிட்டே இருக்கலாம். நான் நாத்திகவாதி அல்ல. நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சின்ன கோடு தான். சின்ன கோடு. கடவுளால் முடியும் என்பது ஆன்மீகம். ஓகே. கடவுளால் தான் முடியும், கடவுளால் மட்டுமே முடியுங்கிறது மூடநம்பிக்கை. ஏன்னா மூடநம்பிக்கை கிடையாது, ஆன்மீகம். அதான் உண்மையான ஆன்மீகம். ஆமாம். ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, அது இயற்கைன்னு சொல்கிறேன் நாத்திகவாதி, நான் ஆன்மீகவாதின்னு, நான் கடவுள்னு சொல்கிறேன். அதில் 2 பேரும் தெளிவாக இருக்காங்க. ஆமாம். நம்ம யாரையும் தொல்லை பண்ணுறது இல்லை. ஆனால் அப்போ இந்த யாகம்லாம் விஜய்க்கு வந்து ஒரு இல்லை, மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மற்றவங்களும் சொல்லியிருக்கலாம், புசியானன்னு சொல்லியிருக்கலாம், கூட இருக்கவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை அங்கே உள்ள கட்சிக்காரங்களே சொல்லியிருக்கலாம். சரி, அவங்க மனசு ஏன் நம்ம நோகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துருக்கலாம். அதெல்லாம் இது வந்து மனமும் வந்து செஞ்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நடிகை தோழி அந்த கட்டுப்பாட்டெல்லாம் விஜய் கிடையாது, உண்மையாகவே கிடையவே கிடையாது. ஏங்க, த்ரிஷா சொல்லி விஜய் கேட்கக்கூடிய அளவுக்கு விஜய் வந்து சிந்திக்கிற ஆற்றல் இல்லாதவர், நல்லா சிந்திக்கிறவர். அதாவது நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்ன மாதிரி 3 படத்துக்கு தாங்க என் கூட கதை கேட்டார். 4வது படத்துலேருந்து அவர் தனியாக கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சுயம்பாயிட்டார். அவர் எங்கள் பிள்ளை தான், ஆனால் தத்து கொடுத்துருவோன்னு சொன்ன மாதிரி அவர் தனி ராஜபாட்டையில் போயிட்டே இருக்கார். அப்போ இந்த த்ரிஷா தான் கட்டுப்படுத்துகிறாங்க அவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்டுப்படுத்தினாங்களா? வாய் முடியவே முடியாது. அதே தான். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் த்ரிஷா வந்து நான் வந்து எப்போதுமே வந்து விஜயோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன், நட்புறவில் இருக்கேன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க ஒரு ஓட்டு போட்டு வந்த உடனே ஒரு அந்த விரலை காமிச்சு அவரும் விஜயும் ஜோடியாக நடித்த பாட்டை தான் பின்னால போட்டாங்க. நீ பார்க்கலையா? அதெல்லாம் கவனிக்கிறீங்க? இல்லை அதெல்லாம், அதாவது ஒரு ஊடகவியலாளனா கிட்டத்தட்ட 80% நாட்டு நடப்பு யார் என்ன சொல்கிறாங்க, யார் உளர்றாங்களா இல்லையா, எல்லாம் தெரிஞ்சிட்டு பேசுகிறவன் தான்
ஏற்றுப்பாங்க. இப்போ நான் பேசுகிற ஏதாவது ஒரு குறை இருந்து வச்சுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. கீழே போட்டு நாரடிச்சிருவாங்க. யோ எங்கேயா விஜய் அப்படி சொன்னார், த்ரிஷா அப்படி சொல்லியா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. அது அல்ல. ஏன்னா விஜய் வந்து அவர் பிரபல கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்து மதத்துக்கு ஆதரவாளர், வாழ்வியல்ல. ஆமாம், இஸ்லாயத்துக்கு ஆதரவாளர் தான், அதே மாதிரி இந்துக்களுக்கும் ஆதரவாளர் தான். அவர் யாருக்குமே எதிரி அல்ல. ஏன்னா அவர் வந்து பெரியார் அப்படின்னு ஒரு படத்தை வச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஆமாயா, நாம் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. பெரியார் வச்சிருக்காரு, அம்பேத்கர் வச்சிருக்காரு. இப்போ டிஎம்காரங்க எத்தனை பேர் பெரியார் ஃபாலோவராக இருக்காங்க? எவனுமே பெரியார் ஃபாலோவராக இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பல விஷயங்களை அசிங்கமாகவும் அவதூறாகவும் கேவலமாகவும் தமிழ் மொழி உட்பட பேசியிருக்காரு. சில விஷயங்களை எடுத்துக்கலாம். பெரியார் வந்து அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகளை 100க்கு ஒரு 10% 20% அவர் செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி தான் விஜய் ஃபாலோ பண்றாரு. அதாவது ஒரு 20% ஃபாலோ பண்றாரு, 80% நோ 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 அப்படின்றாரு, அப்படின்னு விட்டுருவாரு. சரி, அப்போ வந்து இப்போ நம்ம இது மூலயமா த்ரிஷா விஜய் எல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் அவங்க சப்போர்ட் எல்லாம் கிடையாது, அவங்க ஆதரவுலாம் கிடையாது, அதாவது கண்ட்ரோல்ல கிடையாது. த்ரிஷா கண்ட்ரோல்ல விஜய் இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. இனி வரும் அதை நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இடையில ஒரு 8 வருஷம் த்ரிஷா கூட நடிக்கல விஜய். ஃபுல்லாக போதை போட்டுக்கிட்டு விஜய் பங்களா ஏற்றா போய் மண்ணெல்லாம் போட்டு தூத்திட்டு வந்த பொண்ணு தான் த்ரிஷா கடந்த காலங்களில். அப்புறம் என்ன கொடுங்குங்க, அதெல்லாம் பழைய கதை. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாது. சரி சரி சரி, அதான் உண்மை. அதான் உண்மை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.